Good morning students. I am MRK. Today class 10th Max பார்த்துக்கிட்டு இருக்கோம். Chapter 8 Statistics and Probability. அதில் probability பார்த்துக்கிட்டு இருக்கோம். Exercise 8.3 5 marks only பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்கு 7th question. 2 unbiased dice are rolled அப்படின்னு சொல்லியிருக்கு. once அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? 2 பகடை 2 இருக்கு. என்ன டைஸ் ரோல்டு ஒன்ஸுன்றது. அப்போ நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதையில் 2 டையை ரோல்டு பண்ணோம்னா 2 டைஸ் ரோல்டு பண்ணோம்னா என்னென்ன விழுகும் அப்படின்ற எழுதணும். 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அதே மாதிரி செகண்டுக்கு எழுதுனா 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6. அதே மாதிரி 3,1 3,2 3,3 3,4 3,5 3,6 4,1 4,2 4,3 4,4 4,5 4,6. Next one 5,1 5,2 5,3 5,4 5,5 5,6. Last one 6,1 6,2 6,3 6,4 6,5 6,6. ஓகே. அப்போ ஒரு ரோக்கு வந்து 1 2 3 4 5 6 இருக்குது ஒரு ரோக்கு. அப்போ மொத்தம் 6 ரோ இருக்குது. அப்போ n of s is equal to சாம்பிள் ஸ்பேஸோட எண்ணிக்கை n of s equal to 36 அப்படின்னு எழுதிடணும். இது எப்பயுமே கொஸ்டினை பார்த்து என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு நிகழ்ச்சின்னு சொல்லி பார்த்துடணும். ஓகே ரைட். இது வந்து டைஸை வந்து ரோல்டு பண்ணியிருக்கு 2 டைஸை. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ டபுளட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரெட்டிப்பு நம்பர் போத் நம்பர் ஆர் ஈக்குவல் அப்படின்ற அர்த்தம். 2 நம்பர் ஈக்குவல் அப்படின்னா என்ன எழுதலாம்? ஏன்னு செட் எடுத்துக்கிறோம். அந்த செட்டுக்கு பேர் கொடுத்துருக்கேன் ஏன்னு. கொடுத்தோம்னா 1 1 இது 2 ஒரே நம்பர் 1 1 அப்படின்றது. அதே மாதிரி 2 2 அதே மாதிரி என்ன இருக்கும் 3 3 அடுத்து என்ன இருக்கும் 4 4 இதுதான் டபுளட் 5 5 6 6. இந்த கார்னர் ஃபுல்லாக அப்படியே இருக்குது பாரு இந்த டயகனல் ஃபுல்லாக. ரைட். அப்போ n ஆஃப் ஏ எவ்வளோ வரும்னு பாரு 6 வரும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ ஃபார்முலா வந்து n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் 6 பை 36 அடித்தோம்னா 1 6 ஆர் 6 6 6 ஆர் 36 1 by 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் குட். செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கும் பார் த ப்ராடக்ட் அஸ் எ ப்ரைம் நம்பர் அப்படின்னு இருக்குது. இப்போ 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். அப்போ 1 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இது 1 2 is 2 அப்படின்றது பீன் செட்டை எடுத்துக்கிடுவான். இந்த செட்டுக்கு பேர் பீன் கொடுத்துக்குருவோம் அடுத்தடுத்த இதனால். அப்போ 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கலாம். 1,2 மல்டிப்ளை பண்ணால் 2 தானே வரும். அடுத்து 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 3 வரும். 3 ப்ரைம் நம்பர் தானே. 4 எடுக்க முடியாது. 5 எடுக்கலாம். 1ஐயும் 5ஐயும் எடுக்கலாம். அடுத்து 1 6 வராது. அதே மாதிரி 2 1s are 2 அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து 2 2s are 4 எடுக்க முடியாது. 2 3s are 6 எடுக்க முடியாது. 2 4s are 8 எடுக்க முடியாது. 2 5s are 10 2 அது வரையே வராது. அடுத்து 3 1s are 3 எடுக்கலாம். 3 1s are 3 அப்படின்னு எடுக்கலாம். அடுத்து 3 2s are 6 3 3s are 6 9 3 4s are 12 3 5s are 15 அதெல்லாம் வராது. 16 18 வராது. 4 1s are 4 4 2s are 8 12 16 20 24 1 5 is 5 5 வரும். 1 5 is 5 5 1s are 5 இல்லைனா 5 1s are 5. அடுத்து என்ன இருக்குது 10 15 20 25 இது என்ன இருக்குது 30 1 6 6 12 6 18 அடுத்து என்ன இருக்குன்னா தம்பி 6 வராது 5 30 வராது, இது வராது, அவ்வளோதான். செட் க்ளோஸ்டு.
அப்போ என்ன ஆஃப் பி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்குது பி செட்டில் 3 3 6. அப்போ பி ஆஃப் பின்னு எழுதுனோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எழுதுனோம்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பி வந்து 6, என் ஆஃப் எஸ் வந்து இந்த இடத்துல உள்ள எல்லாத்துக்கும் இதுதான் எல்லாத்துக்குமே டோட்டலாகவே இந்த இடத்துல உள்ளது எல்லாமே ரைட். அப்போ 36 அடிச்சிட்டோம்னா 1 6 ஆர் 6 6 6 ஆர் 36 1/6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டரில் என்ன சொல்லியிருக்கோம், ஈவெண்ட்டை சீன் எடுத்துக்கிடுவோம். ஈவெண்ட்டை சீன் எடுத்து நிகழ்ச்சியை ரைட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. சொன்னதை சம்னா கூட்டல் அடிஷன், இது ப்ராடக்ட் அப்படின்றனால பெருக்கல் பண்ணேன். சம் இஸ் ப்ரைம் நம்பர்னா 1 1 ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 2 வரும். அப்போ 2ன்றது ப்ரைம் நம்பர் தான். அப்போ 1,1 எடுக்கலாம். அடுத்து 1,2 எடுத்தால் 3 வரும் ஆட் பண்ணால். 1,3 4 1,4 எடுக்கலாம். 1,4னா என்ன வந்துடும் 5 வந்துடும்ல ஆட் பண்ணால். அப்போ ப்ரைம் நம்பர் தான். இது 6 வரும், இது 7 வந்துடும்ல எடுக்கலாம்ல. 1,6 எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும் 2,1னா 3 வந்துடும் எடுத்துடலாம். 2,1 அப்படின்னா என்ன எடுத்துடலாம் 3 எடுத்துடலாம். அடுத்து 2,2 வர 2,3 எடுக்கலாம்ல, 2 ஆட் பண்ணால் என்ன வந்துடும் 5 வந்துடும். ஓகே குட். அடுத்து 2,4 எடுக்க முடியாது, 2,5 எடுக்கலாம்ல 7க்கு ரைட்டு. அடுத்து என்ன வந்துடும் 3,1 வர 3,2 வரும். 3,2னா என்ன வந்துடும் 5 வந்துடும் ஆட் பண்ணால். 3 3 6 வந்துடும் ஆட் பண்ணோம்னா 7 வரும். அடுத்து 3,4 எடுக்கலாம். 3,4 எடுக்கலாம். 3,5 வந்து 8 வந்துடும். 3,9 வந்து 6 வந்து 9 வந்துடும். 4 வந்துடும். அடுத்து 6 வந்துடும் 7 வந்துடும். 4,3 எடுக்கலாம். 4,3 எடுக்கலாம். அடுத்து 4,5 எடுக்க முடியாது, 4,4 எடுக்க முடியாது, 4,6 எடுக்க முடியாது, 5,1 எடுக்க முடியாது, 5,2 எடுக்கலாம்டா தம்பி. 5,2 எடுக்கலாம். குட். அடுத்து என்ன எடுக்கலாம் 5,5 எடுக்கலாம். 5 5 6 5 + 6 11 எடுக்கலாம். 5 + 6 11 எடுக்கலாம் ப்ரைம் நம்பர். அடுத்து 6 + 1 7 6,1 ப்ரைம் நம்பர். சம் இஸ் 7 வருது ரைட்டு. 8 வரும், 9 வரும், அடுத்து 10 வரும், 11 வரும். 6,5 எடுக்கலாம். 6,5 எடுக்கலாம். அவ்வளோதான் ஃபினிஷ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். இப்போ மேலே 2 எத்தனை வருது அப்போ நான் கவுண்டிங் பண்ணி பாரு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 வருது. அப்போ என் ஆஃப் சி அப்படின்றது வந்து 14 வருதுடா தம்பி. என் ஆஃப் சி வந்து என்ன வருது 14 வருது. என் ஆஃப் சி அப்படின்றது 14 வருது. பார்த்து நிதானமாக. என் ஆஃப் சி வந்து 14 ரைட். அப்போ பி ஆஃப் சி வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சி வந்து என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் ஓகே 14/36. 7 2s are 14. என்ன வரும் 18 2s are 36. அப்போ 7/18. ஓகே குட். பார்த்துக்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. 7 ஓகே 7. அடுத்து வந்து 4th ரோமன் லெட்டரில் என்ன வரும் பார்ப்போமா. 4th ரோமன் லெட்டரில் சம் இஸ் 1 அப்படி சம்மஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. சம்மஸ் 1 அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து டீன்னு வேணால் எடுத்துக்கிறோம். ரெண்டே கூட்டினோம்னா 1 வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எதுவுமே வராது. அப்போ எம்டி செட். அப்போ என் ஆஃப் டி என்ன ஆயிரும் 0ன்னு வந்துடும். சரிங்களா. அப்போ பி ஆஃப் டின்றது என் ஆஃப் டி பை என்ன வந்துடும் என் ஆஃப் எஸ் அப்படின்னு வந்துடும். என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ அதுக்கு என்ன வந்துடும் டோட்டலாக ஆன்சரு 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. 5 மார்க் சம்மு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.